தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் நாளைக்குள் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாக கேப்டனை சந்தித்ததாக கூறினார். கேப்டன் பூரண குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவித்தார். கேப்டன் உடல் நலத்துடன் நீடூழி வாழ வேண்டும் என்றும் கூறினார். கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தேமுதிகவுடன் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் நாளைக்குள் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக அவரை சந்திப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம். அவர் பூரண குணமடைந்து மிகவும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். எங்களிடம் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பேசினார். நாங்களும் நீங்கள் எப்பொழுது போல் எப்பொழுதும் இன்றும் நாளையும் உடல் ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ வேண்டும் என்ற எங்களுடைய அபாவையும் விருப்பத்தையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு முதலில் உங்களுக்குத்தான் தெரிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சிகளின் முடிவுகளும் நல்ல முறையில் அறிவிக்கப்படும் என்று பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். நாளை மறுதினம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று கூறினார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து நாளை தெரியவரும் என்றும் குறிப்பிட்ட துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் கேப்டன் உறுதியாக கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார். 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு நாளை மறுதினம் 6ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் நாடு இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டிற்கு யார் தலைமையேற்றால் நாட்டிற்கு நல்லது என்பது குறித்து தங்களுடைய எழுச்சியுரையை அவர்கள் ஆற்றுவதாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பது இன்றோ நாளையே தெரியும். உறுதியாக